வெல்கம் டு ஃபுட்பால் தமிழ். மெஸ்ஸியை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் நியூவெல்ஸ் ஓல்டு பாய்ஸில் இருந்து இன்டர் மியாமி வரைக்கும் அவர் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணார், என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணனா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு வந்து போகலாம். சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்டில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கையில் ஃபுட்பாலும் ஒரு சராசரியான ஒன்றா வந்து இருக்குது. முக்கியமாக சொன்னால் அர்ஜென்டினா, பிரேசில் கண்ட்ரிலாம் மக்கள் வந்து ரத்தமும் சதையுமா ஃபுட்பாலை வந்து பார்ப்பாங்க. அந்த டைமில் தான் லிட்டில் பாய் ஃப்ரம் ரொசாரியோ அர்ஜென்டினாவில் மெஸ்ஸி வந்து பறக்கிறாரு 1987. மெஸ்ஸி தன்னோட 4 வயசில் கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோச்சு மெஸ்ஸியோட கேமை வந்து பார்க்குறாரு. அவருக்கு பிடிச்சி போயிறாரு. அப்போ அவர் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸிக்கிட்ட நீ என்னோட ஃபுட்பால் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மெஸ்ஸி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ மெஸ்ஸி நேராக போய் வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் கிளப்பில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்துக்கிட்டு, டேய் நீ ஆல்ரெடி உனக்கு 4 வயசாகுது, நீ ஆல்ரெடி 2 வயசு பையன் ஹைட்டு தான் வந்திருக்க, நீ போய் ஃபுட்பாலில் போய் என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேசாமல் வந்துரு, நான் போய் அந்த பையனை வந்து போய் கிரவுண்டுக்கு கூட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் மெஸ்ஸியோட கெரியர் வந்து ஃபுட்பாலில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். மெஸ்ஸியோட பாட்டி தான் மெஸ்ஸிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டு மெஸ்ஸிக்கு அதிகமாகவே இருந்தது. அதனால தான் ஒவ்வொரு டைமும் அவர் வந்து கோல் அடிச்சுட்டு அவங்க பாட்டிக்கு வந்து இப்படி வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணுவார். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு டைம் சொல்லும் போது நீ நியூவெல்ஸில் வந்து நல்ல பிளேயராக வருவேன்னு சொல்ல, அர்ஜென்டினா நல்ல பிளேயராக வருவேன்னு நான் சொல்ல, நீ தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது மெஸ்ஸி வந்து எப்போதுமே ஒரு கோட்டுன்னு சொல்லி அவங்க அப்பையிலேருந்தே வந்து சப்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு வந்து இருந்திருக்காங்க. நியூவெல்ஸ் ஓல்டு பாய்ஸில் அவர் விளையாடுறாரு. 500க்கும் மேலே கோல் அடித்து அந்த நியூவெல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கேமுக்கு வந்து அடிக்ட் வந்து ஆகுறாங்க. முக்கியமாக சொன்னால் அவங்க ஒரு ஏதாவது ஃப்ரெண்ட்லி கேம் அவங்க கிளப்புக்கு கூட விளாண்டா கூட மெஸ்ஸி என்னோட டீம் வரணும், என்னோட டீம் வரணும்னு சொல்லி சண்டை வந்து போட்டுக்கிறாங்க. மெஸ்ஸி ஏஜுக்கு ஏற்ற ஹைட் இல்லைன்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரிய வந்து வருது. மெஸ்ஸி கூட விளையாடுறவங்களே வந்து ட்ரால் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூவெல்ஸில் வந்து ஒரு பிசிக்கல் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. மெஸ்ஸிக்கு வந்து அப்போ 10 வயசு ஆகுது. கூட இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் ஹைட் ஆகுறாங்க, மெஸ்ஸி மட்டும் அந்த ஹைட் இல்லை. ஸோ அப்போ அந்த பிசிக்கல் டெஸ்ட்டில் தான் அவருக்கு வந்து தெரியுது அவருக்கு growth ஹார்மோன் இஷ்யூ இருக்குது. ஸோ அதை வந்து ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் வந்து போகிறாங்க. எல்லா டாக்டரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸி 11 வயசில் என்ன ஹைட் இருக்காரோ அதுதான் அவரோட ஹைட்டு, அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நிறைய டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு டாக்டர் மட்டும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்ட் பண்ணால் அவர் வந்து ஹைட் ஆவார். பட் அந்த இன்ஜெக்ஷனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து $1000. ஸோ அதை அவங்களால பே பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோட அப்பா பெருசாக ஒரு வேலையெல்லாம் வந்து பார்க்கல. மெஸ்ஸியோட குடும்பம்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து கிடையாது. ஸோ அப்போ வந்து நியூவெல்ஸ் எஃப்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸியோட அந்த இன்ஜெக்ஷன் செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கிளப்போட ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க கிளப்பு அப்படிலாம் நம்ம வந்து சொல்லிடுறோம். சின்ன கிளப் தான், ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாலே அமௌண்ட் வந்து பே பண்ண முடியல அந்த டாலர். மெஸ்ஸியோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே வந்து தெரியல. ஸோ அந்த டைமில் தான் பார்சிலோனாவில் வந்து கார்லஸுங்கிற ஒரு கோச் வந்து அர்ஜென்டினா வந்து ட்ரையல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்போ 4 பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் மெஸ்ஸியும் ஒருத்தர். ஸோ அங்கே அர்ஜென்டினாவை கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே மேனேஜ்மெண்ட் என்ன கேள்வி கேட்குதுன்னா, இந்த பையனை ஏன் கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. என்னன்னா ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தால் ஃபுட்பால் வந்து விளாட்லாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இருக்குது. அதை உடச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா மெஸ்ஸி தான். ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேனே, ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க. இந்த பையனோட லைஃப் 11 வயசோட வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறையா வருது. அப்போ அங்கே இருந்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணி இந்த பையனை வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணலாமே, மேபி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பிளேயராக வருவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் வந்து நடக்குது. பேரலாக ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்சிலோனா இன்னும் எதுவும் சொல்லாமல் வந்திருக்காங்க. இந்த சைடு ஸ்பெயினில் அவங்க அப்பாவுக்கு ஒவ்வொரு நாளும் செலவு வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்சிலோனா மேனேஜ்மெண்ட்டை பார்த்து மெஸ்ஸியோட அப்பா என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் மறுபடியும் நாங்கள் அர்ஜென்டினாக்கோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நாப்கின் இருக்குது. நாப்கினில் தான் மெஸ்ஸியோட ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் வந்து சைன் வந்து ஆகுது பார்சிலோனாவில். மெஸ்ஸி தன்னோட 11 வயசில் பார்சிலோனா ஜாயின் பண்ணுறாரு. 11 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளையாடக்கூடிய பிளேயர்ஸே ஷார்ட் பாய்னு வந்து சொல்கிறாங்க. அந்த வழி பத்தாதுன்னு, ஆனால் அவருக்கு
ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலில் தான் வந்து இருக்குது. நம்ம ஃபுட்பாலில் எப்படியாவது வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுண்டான்னு வெறித்தனமாக வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறாரு. இப்படி வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய உடம்பு ஃபுல்லாக வந்து பெயினாக இருக்குது. அப்போ இன்ஜெக்ஷனும் வந்து பண்ணுறாங்க. இங்கிட்ட இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் வலி, இந்த சைடு நம்ம ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுற வலி. ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த வயசுலேயே பெருசாக வந்து ஃபேஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சீனியர் பார்சிலோனா டீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாருன்னு தெரியும். அதை நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல வேணாம். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் வந்து சொல்லலாம். மெஸ்ஸி எல்லாமே வந்து பார்சிலோனா இந்த சைடு வந்து அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்காரு. ஆனால் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி வந்து கண்ட்ரிக்காக எதுவுமே பண்ணலங்கிற கேள்வி வந்து வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி மரடோனாங்கிற மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து வேர்ல்டு கப் வந்து அர்ஜென்டினாவுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ இவர் வந்து இன்னும் வாங்கி தரலைங்கிற நிறைய கிரிட்டிசிசம் வந்து வருது. முக்கியமாக சொல்லணும்னா 2014 வேர்ல்டு கப்பில் ஜெர்மனிக்கு எகெயின்ஸ்டாக ஃபைனல்ஸில் வந்து லூஸ் பண்ணுறாங்க. மெஸ்ஸி அப்போ கோல்டன் பால் வாங்கிட்டு கூட ஒரு சந்தோஷமாக வந்து இல்லை. ஸோ என்னடா அது இவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரியை கூப்பிட்டு போயிருக்கோம், பட் வின் பண்ணலையே, ஏன்னா நமக்கு தான் நிறைய சான்ஸ் வந்து கிடைக்கும் அர்ஜென்டினா டீமுக்கு, அதை கரெக்டாக யூஸ் பண்ணலையேங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ எகெயின் 2015 கோபா அமெரிக்காவுக்கு சிலிக்கு எகெயின்ஸ்டாக ஃபைனல்ஸில் பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் வந்து லூஸ் பண்ணுறாங்க. எகெயின் கட் பண்ணால் 2016 எகெயின் சிலிக்கு எகெயின்ஸ்டாக ஃபைனல்ஸில் மறுபடியும் லூஸ் பண்ணுறாங்க. மெஸ்ஸி அந்த தொடர்ந்து 3 வருஷத்தில் 3 ஃபைனல்ஸில் வந்து லூஸ் பண்ணுறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி வந்து ரிட்டைர்மெண்ட்டை வந்து அறிவிக்கிறாரு. என்னோட கண்ட்ரிக்கு வந்து என்னால் வந்து எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. உடனே ஒபாமா என்ன சொல்கிறாருன்னா, ஃபுட்பாலுங்கிறது ஒரு டீம் கேமு, நீங்கள் ஏன் ரிட்டைர்மெண்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. என்சோ ஃபெர்னாண்டஸ் தெரியும். அப்போ 11 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி நீங்கள் வந்து ரிட்டர்மெண்ட் வந்து கொடுக்காதீங்க, நான் வந்து வேர்ல்டு கப் உங்க கூட விளையாண்டு நான் வின் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து லெட்டர் வந்து எழுதியிருந்தார். ஸோ 1 லட்சம் ஃபேன்ஸ் வந்து மெஸ்ஸி வீட்டு முன்னாடி ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணாங்க. அப்போ அர்ஜென்டினா பிரசிடென்ட் வந்து ரிட்டர்மெண்ட் வந்து அறிவிக்காதீங்க, கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ டாக் ஆஃப் த டவுன்னு அர்ஜென்டினா டீமுக்காக இதுக்கப்புறம் மெஸ்ஸி எதுவும் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் போகுது. ஏன்னா 2016 அப்போ தான் யூரோ ட்ராஃபியை ரொனால்டோ வந்து வாங்குறாரு. எப்போதுமே இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் மெஸ்ஸி வர்சஸ் ரொனால்டோ கம்பேரிசேஷனாக நாங்கள் இத்தனை கோல் அடித்தோம்பா, நீ இத்தனை கோல் அடித்த அப்படின்னு தான் கான்வர்சேஷன் போகும். இந்த சைடாக இருந்தாலும் சரி, அந்த சைடாக இருந்தாலும் சரி. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி இன்டர்நேஷ்னல் ட்ராஃபி 0, இந்த சைடு ரொனால்டோ 1 ட்ராஃபி. மெஸ்ஸி ஃபேன்ஸால் எதுவுமே வந்து பேச முடியல. டீமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பெருசாக வந்து மெஸ்ஸிக்கு வந்து கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அந்த டைமில் 2018 வேர்ல்டு கப் வருது. அப்போ மெஸ்ஸி அர்ஜென்டினா டீமை பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கல. ஏன்னா டீம் இந்த லெவலில் தான் இருக்குதுன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ எகெயின் கட் பண்ணால் 2019 கோபா அமெரிக்கா விளையாடுறாங்க. செமிஃபைனல்ஸில் பிரேசிலுக்கு எகெயின்ஸ்டாக பிரேசில் கண்ட்ரியில் வந்து லூஸ் வந்து பண்ணுறாங்க. 2007 2019 வரைக்கும் மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டு யாருன்னு கேட்டிங்கன்னா நான் மெஸ்ஸியை தான் சொல்லுவேன். ஏன்னா மெஸ்ஸி நிறைய எஃபர்ட் வந்து போட்டிருக்காரு. ஸோ ஆனால் அதுக்கான பலன் வந்து அவருக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ராஃபி கிடைச்சா மட்டும்தான் அவர் வந்து ஒரு கோட்டுன்னு சொல்லி எல்லாருமே வந்து அக்ரி பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மெஸ்ஸி டீமுக்கு வந்து தேவை என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கோல் கீப்பர் அண்ட் ஒன்று ப்ராப்பரான ஃப்ரெண்ட்லியான கோச்சு. பட் அது எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2019 அப்புறம் தான் வந்து கிடைக்கிது மெஸ்ஸிக்கு. ஸோ கிடைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் கோபா அமெரிக்கா 2021 வின் பண்ணுறாங்க. எகெயின் கட் பண்ணால் ஃபைனலிசிமா வின் பண்ணுறாங்க. எகெயின் கட் பண்ணால் வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணுறாங்க. ஆனால் வித்தின் 1.5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி என்டையர் ஃபுட்பாலை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுறாரு. அவர் இன்டர்நேஷ்னல் ட்ராஃபி வந்து அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணாமல் வந்து இருந்தாருன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு MLS வந்து மூவ் ஆகுறாரு. அங்கே தன்னோட ஃபுட்பால் கெரியரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் எனக்கு அச்சீவ்மெண்ட் பண்ண எதுவும் இல்லைனால போய் ஜாலியாக அவர் லைஃபு அவர் குழந்தைங்களோட ஒரு ஜாலியான ஃபுட்பால் வந்து இருக்கும்ல. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரும் என்னோட கம்பேர் பண்ணக்கூடாதா, அதுக்காக தான் அவர் சவுதியில் மிகப்பெரிய ஆஃபர் கிடச்சி கூட அதுக்கு போகாத காரணம் ஏன்னா ஆல்ரெடி அங்கே ரொனால்டோ வந்து இருக்கார். அங்கே போனாலும் அவரை வந்து கம்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவர் MLS வந்து மூவ் ஆகுறாரு. இதுக்கப்புறம் 2024 கோபா அமெரிக்கா இப்போ விளையாடிக்கிட்டு வந்து இருக்காரு. 2026 வேர்ல்டு கப் விளையாடவும் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ மெஸ்ஸி தன்னோட கெரியரை முழுமையாக கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டாரு. ஆனால் அவர் இன்னும் விளையாடணும். 2026 வேர்ல்டு கப்பில் மெஸ்ஸி ரொனால்டோ லாஸ்ட் வேர்ல்டு கப்பாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த பர்த்டே மெஸ்ஸிக்கு ஒரு ஸ்பெஷல் பர்த்டேவாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.